பிரபல யூடியூபர் இர்ஃபான் சாப்பாடு எந்தெந்த ஹோட்டலில் எப்படி இருக்குது அதெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு சொல்லுவார். இந்தியா இல்லாமல் வெளிநாடுகளெல்லாம் போயிட்டு அந்த சாப்பாட்டை வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுவார் சாப்பிட்டுட்டு. அவர் அந்த அளவுக்கு ஃபேமஸ்ஸு. 4 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அவருக்கு. போன வருஷம் அவருக்கு கல்யாணம் நடந்துச்சு. இப்போ அவங்க மனைவி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க போல இருக்கு. இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வயிற்றில் இருக்கிற குழந்தை வந்து ஸ்கேன் பண்ணி பார்க்கக்கூடாது. அது வந்து அப்படி பார்த்தால் 7 வருஷம் வந்து கடுங்காவல் தண்டனைன்னு சொல்கிறாங்க. இர்ஃபான் வந்து தன்னுடைய மனைவி வந்து துபாய் கூட்டு போயிட்டு தன்னுடைய மனைவி வயிற்றுல குழந்தை வளருது இல்லையா, அது என்ன குழந்தைன்ட்டு பார்த்துருக்கிறாரு. அது தெரிஞ்சிச்சு இல்லையா, அதோடு இருக்க வேண்டியது தானே. அதை ஒரு வீடியோவாக எடுத்து அது 2 மில்லியன் வந்து பார்த்துருக்காங்க. மனைவி வயிற்றுல இருக்கிற குழந்தை இதுதான் வந்து சொல்லியிருக்கிறாராம். அந்த வீடியோ வந்து வைரலான பின்னாடி தமிழக சுகாதாரத்துறை சட்டப்படி அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அது நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்களாம். இர்ஃபான் வந்து தெரிஞ்சு செஞ்சாரா தெரியாதுன்னு செஞ்சாரா, லீகல் அட்வைசர் எல்லாம் வந்து இருக்காங்களா இல்லையான்றது ஒன்றும் தெரியல. குக் வித் கோமாளி நிகழ்ச்சியோட கலந்துருக்கிறாரு. இப்போ அதுக்கு எதனா சிக்கல் வருமானது பார்ப்போம்.